நான் தான் தப்பு பண்ணிட்டேன். முதல்ல பண்ணிருக்கணும். எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தலமா? என்னமோ அவங்க சொல்லி நான் பண்ற மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க பாட்டியை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க நோக்கம் என்னன்னு உனக்கு புரியாதா? அதுவும் அந்த கேடு கெட்ட வெண்ணிலாவோட தூண்டுதலாலதான் இதெல்லாமே நடக்குது. இது எல்லாத்தையும் மீறி தானே அன்பு சார் உன் மேல அவ்வளவு உயிரா இருக்காரு. ஏமா, எங்க எல்லாருக்கும் நல்லவரா இருக்கிற மாப்பிள்ள உனக்கு மட்டும் எப்படிமா கெட்டவராவே தெரியுறாரு? நாங்க அவ்வளவு பேர் கெஞ்சியும் அந்த குடும்பத்துல அவ்வளவு பேர் சொல்லியும் உன்னோட நல்லதை பத்தி மட்டுமே நினைக்கிற எங்களுக்கு நீ கொடுக்கற மரியாதை இவ்வளவுதானா? நீங்க எல்லாருமே உங்களோட மரியாதைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா என்னோட வலியை யாருமே உணர மாட்டேங்கிறீங்க. அந்த குடும்பமும் அவரும் என்ன வேணான்னு தூக்கி போட்டு அடுத்த நிமிஷமே நான் அந்த முடிவை எடுத்திருக்கணும். அத பண்ணாம விட்டதுதான் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. இப்பதான் அதை சரி பண்ணிருக்கேன். என் வாழ்க்கையை நான் உங்களுக்காகலாம் வாழ முடியாது. இது என்னோட லைஃப். அதுல உங்க விருப்பத்தை விட என்னோட முடிவு தான் முக்கியம். டாக்டர், அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இப்போதைக்கு அவர் நிலைமையில எந்த மாற்றமும் இல்ல. அவர் இன்னும் கோமால தான் இருக்காரு. டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நீங்க நினைச்சா எதுவும் பண்ண முடியாதா? யாரு நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாதுமா. உங்க ஹஸ்பண்டு மறுபடியும் நினைக்க ஆரம்பிச்சாதான் அது முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் நினைவு திரும்பி அவர் கண்ணு முழிக்க எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு மாசம் ஆகும்னு எக்ஸாக்டா கணிக்கவே முடியாது. எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அவரோட உடல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அது பொறுத்து தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவரோட ரெக்கவரிய ஸ்பீடப் பண்ண என்ன ப்ரொசீஜரோ அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அது வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கணுமா டாக்டர்? இல்ல, நாட் நெசசரி. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவரோட வைட்டல்ஸ் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். வீட்லயே அவருக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட்டோட அவரை நீங்க பாத்துக்கலாம். அது ரிஸ்க் இல்லையா? திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்றது டாக்டர்? பயப்படாதீங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபுல் டைம் ஹோம் நர்ஸை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவருக்கு மருந்து, ஃபீடிங், பிசியோதெரப்பி எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க. டோன்ட் வரி. நீங்க வாங்க நர்ஸ். என்னமா யோசிக்கிறீங்க? எப்படிடா அவரை நம்ம வீட்ல வச்சு பாத்துக்க முடியும்? குவார்டர்ஸ் வீட்ல எல்லாம் அவ்வளவு வசதி இருக்காதே. கூட்டிட்டு கூட போயிடலாம், ஆனா நம்மளால சமாளிக்க முடியாதே. ரொம்ப கஷ்டமாயிடுமே. எதுக்குமா நம்ம அந்த குவார்டர்ஸ் வீட்டுக்கு போகணும்? என்ன அன்பு சொல்ற? இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நமக்கு வேற வழி இல்லையே. ஏமா இல்ல, அதான் நம்ம வீடு இருக்குல்ல. அண்ணா, என்ன நினைச்சிட்டு இருக்க? தேவையில்லாத ரிஸ்க். இந்த நிலைமையில வெண்ணிலாவை நம்பி தனியாலாம் விடக்கூடாது. அவரை தனியா விட்டுட்டு போற நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் இனிமே நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுல தான் இருக்க போறோம். சூப்பர் டான்பு, இப்பதான் நீ சரியான முடிவு எடுத்திருக்க. அப்போ எல்லாரும் மறுபடியும் அந்த வீட்டுக்கே போறோமா? ஆமா. அம்மா, ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. இதுக்கு மேல யாரும் தனித்தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. நம்ம குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இல்லாம தள்ளி இருந்ததுனாலதான் எல்லா பிரச்சனையுமே பெருசாச்சு. ஒருத்தர் கஷ்டப்படுறது இன்னொருத்தருக்கு தெரியல, தெரிஞ்சாலும் உதவ முடியல. அதுவே நாமெல்லாம் ஒரே வீட்டுல இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் எப்பவும் தூக்கி போட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க அம்மா, அது உங்க வீடுமா, உங்க உரிமை. எவ்வளோ ஒருத்தி எங்கிருந்தோ வந்து நம்ம வீட்டு அமைதியை கெடுத்து நிர்மூலமாக்கி வச்சிருக்கா. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தாதான் அந்த பேய் அங்கிருந்து விரட்ட முடியும். என்னம்மா, அங்க வர்றதுல ஒண்ணும் உங்களுக்கு சங்கடம் இல்லையே?
இல்ல. அப்புறம் என்னம்மா முடிவு எடுத்தாச்சுல்ல, இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். எல்லாம் ஓகே தான். அண்ணி அப்படியே விட சொல்றீங்களா? எல்லாரும் அங்க இருக்கிறப்போ அண்ணி மட்டும் இல்லாம அண்ணன் என்ன பண்ணுவான்? கண்மணி எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன். அவளோட கோபம், அவ வலி எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்போ அது ப்ரையாரிட்டி இல்லை. அப்பாவை பார்த்துக்கணும், குணப்படுத்தணும். அதுதான் இப்போ எனக்கு ப்ரையாரிட்டி. ஏன் பாட்டி இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுவோம்? எவ்வளோ கஷ்டம். அட நீ வேற, ஹாஸ்பிட்டல்ல அங்க நான் நெஞ்ச பிடிக்காம போயிருந்தேன்னா நான் பேசின பேச்சுக்கு அன்பு ஏன் மேல பாஞ்சிருப்பான். அவன் வாயை அடைக்கிறதுக்காகத்தான் நான் போட்ட டிராமா அது. என்ன பாட்டி சொல்றீங்க? நிஜமாவா? என்ன பாட்டி இப்படி பண்ணிட்டீங்க? உங்களுக்கு அப்படி ஆனது நான் எப்படி பதறி போட்டேன் தெரியுமா? பா, இப்படி பயமுறுத்திட்டீங்களே. லைட்டா ஒரு சிக்னல் கொடுத்திருந்தா நானாவது கொஞ்சம் பயப்படாம இருந்திருப்பேன்ல. அது எப்படி வெண்ணிலா? ஓவர் ஆக்டிங் சிறப்பா இருந்தா தானே சீன்ல டென்ஷன் ஏறும். நீயே பயப்படுற அளவுக்கு நான் அப்படி பண்ணதுனாலதான் அன்பு பயந்தான். சூப்பர் பாட்டி. எப்படி பாட்டி அவ்வளோ இன்ஸ்டன்ட்டா உங்களால மட்டும் இப்படி ஸ்டண்ட் அடிக்க முடியுது? என்ன ஸ்வேதா இப்படி கேட்டுட்ட? நாமெல்லாம் இப்பதான் புதுசா வில்லத்தனம் பண்றோம். என் பாட்டியோட வில்லத்தனம் நம்மளை விட டபுள் வயசு. வாங்கடி, இதெல்லாம் கரெக்டா மோப்பம் முடிச்சு வந்துருவீங்களே. ஆக மொத்தம் இதெல்லாம் உங்களோட பிளான் தானா பாட்டி? இது எல்லாமே அப்படின்னா மாமாவோட ஆக்சிடென்ட், கண்மணி கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கினது, இததான் சொல்றேன் பாட்டி. ஏ பைத்தியக்காரி, லூசு, முட்டாளா நீ? என் பிள்ளை நான் எப்படி ஆக்சிடென்ட் பண்ணுவேன்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? ஏய், என் பாட்டி மோசமான வில்லிதான். ஆனா பெத்த புள்ளையே என் அப்பாவையே போட்டு தள்ளுற அளவுக்கு ஈவை இறக்கம் இல்லாத அரக்கிலாம் இல்ல ஸ்வேதா. சரி, சாரி பாட்டி. என் பிள்ளைய இப்படி கோமால படுக்க வச்சவன் யாரா இருந்தாலும் தண்ணீர் ஏறி தலை நசுங்கிதான் சாவான்.